ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். வேர்ல்டு வார் சமயத்தில் ரொம்பவே ஆச்சரியமான ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எலியை பிடிச்சி கொடுத்தா கோடிக்கணக்கில் சன்மானம் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களில் எத்தனை பேருக்கு ஆர்மிக்கு போகணும், அப்படி இல்லைனா ஆர்மியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரேட் கேச்சர். இது ஒரு ஜாப் தாங்க. அதாவது வேர்ல்டு வார் சமயத்தில் ரத்த கலரியாக இருக்கும். அந்த சமயத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு சேரும் சகதியுமா எல்லாரும் டன்னல்ஸில் பதுங்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஆர்மியில் இருக்கிறவங்க மட்டும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது. சாப்பாடு கூட எங்கே டைம் கிடைக்குதோ, எந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமோ அந்த இடத்துல உட்காந்தும் நின்றுக்கிட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க வேஸ்ட் பொருட்கள் எல்லாம் போட்டுருவாங்க. அந்த சமயத்தில் இந்த மீந்து போன சாப்பாட்டெல்லாம், தூக்கி எறியப்பட்ட சாப்பாட்டெல்லாம் இந்த எலிகள் சாப்பிட்டு நல்லா வளர்ந்து போல்டாக இருக்குமாங்க. இந்த எலிகளுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். காயத்தோடு இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, கீழே விழுந்து கிடப்பாங்க இல்லையா, அவங்கள கூட இந்த எலிகள் சாப்பிட்ருமாங்க. அந்த இடம் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கிறதுனால ஹைஜீனுங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது. நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். முக்கியமாக இந்த எலிகளாலேயே நிறைய நோய்கள் பரவும். அதனாலேயே இந்த எலிகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெல் ட்ரெயின்ட் நாய்களை இறக்கி விடுவாங்க. இந்த நாய்கள் மோஸ்ட்லி எல்லா எலிகளையுமே கொன்றும். நாய்கள் மட்டும் இல்லைங்க, மனுஷங்க கூட இந்த ரேட் கேச்சிங் வேலையை பார்க்கலாம். எந்தெந்த மனுஷங்க எவ்வளோ எலிகளை பிடிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு காசும் கொடுப்பாங்களாம். இங்கே பாருங்களேன், இதில் ஒரு சோல்ஜர் எலிகளை பிடிச்சி அவர் எத்தனை எலிகளை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த மாதிரி கயிற்றுல கட்டி பார்வைக்காக காண்பிச்சிருக்காரு. இதில் கிட்டத்தட்ட 8000 எலிகள் இருக்காங்க. இதுக்காக இவருக்கு 16 பவுண்ட், அதாவது $US $33,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 2,07,39,000 ரூபாவை இந்த எலிகளை பிடிச்சே சம்பாதிச்சிருக்காருங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பென்சிலின் டிஸ்கவரி. இந்த பென்சிலின் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஆற்றல் மிக்க ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிங்க. மெடிசின் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பென்சிலினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு வார் 2 சமயத்தில் இந்த பென்சிலினை கண்டுபிடிக்கிறாங்க. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் தான் 1928 வேர்ல்டு வார் 2 சமயத்தில் கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருந்திருக்கு. முக்கியமாக நிறைய சோல்ஜர்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதாவது ஓப்பனான காயங்கள் இருக்கும் தெரியுமா, திறந்த காயங்கள்ல இருந்து நிறைய இன்ஃபெக்ஷன், இன்ஜுரி, சில பேர் இறந்து கூட போவாங்க. இதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இந்த பென்சிலின் இருந்திருக்கு. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இந்த பென்சிலின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸுடைய பேசிக்கான இதை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் இதனுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒரு சயின்டிஸ்ட் டீம் மொத்தமாக சேர்ந்து இதனுடைய மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது இதனுடைய அதிகமான ப்ரொடக்ஷனை உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் டீமில் முக்கியமான சயின்டிஸ்டான ஹவார்ட் ஃப்ளூ எர்னஸ்ட் செயின், நார்மன் ஹெட்லி டெல், டீப்பர், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச இந்த பென்சிலின் டிஸ்கவரியை இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரொடக்ஷனுக்காக உருவாக்கியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 சமயத்தில் இந்த பென்சிலின் அப்படிங்கிறது மெடிசின் ஃபீல்டுலேயே ஒரு சூப்பரான கேம் சேஞ்சராக இருந்திருக்கு. ஏன்னா நிறைய பேருடைய இறப்பு விகிதத்தை குறைச்சிருக்கு. முக்கியமாக நம்ம ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை காப்பாற்றிருக்குங்க. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கூட இதை மருந்தாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. சூப்பரில். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது எனிமா மிஷின், த கோட் பிரேக்கர். இது ஒரு கிரிப்டோகிராஃபிக்னு சொல்கிறாங்க. அதுவும் வேர்ல்டு வார் 2 சமயத்தில் தான் இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஜெர்மன் மிலிட்ரி தான் இதை அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எதிரிகள் சீக்ரெட்டாக பேசிக்குவாங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்க எங்கெங்கெல்லாம் பாம்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத சீக்ரெட்டான கோட் மூலமாக தான் அவங்க பேசிக்குவாங்க. அந்த கோட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எனிமா மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு டிம் ரூமில் நிறைய பேர் உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மிஷினில். இந்த மிஷினில் ஒவ்வொரு நாளும் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமாங்க. இதுக்காக வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு இங்கே இருக்கக்கூடிய கோட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆலன் அப்படிங்கிற பிரிட்டிஷை சேர்ந்த மேத்தமெட்டிஷியனோ, லாஜிஷியனோ, பிரில்லியன்ட் போலீஸ் ஸ்கிரிப்ட் அனலிஸ்ட் அப்படிங்கிற இவர் இங்கே இருக்கக்கூடிய கோட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடக்க இருந்ததை தடுத்திருக்கிறாங்க. இதனால நிறைய பேருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. வேர்ல்டு வார் 2 சமயத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இனிமா மிஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த இனிமா மிஷின் பார்க்குறதுக்கு டைப்ரைட்டிங் மிஷின் மாதிரி தான் இருக்குமா.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஒயரிங் பேரடைஸ். காஷ்மீருடைய பார்டரை பார்த்துருக்கீங்களா? தடுப்பு சுவர்லாம் கிடையாதுங்க. நம்ம நாட்டு ஆர்மிக்கும் பாகிஸ்தான் நாட்டு ஆர்மிக்கும் நடுவில் ஒரு வேலி தாங்க இருக்கும். ஆனால் வேர்ல்டு வார் 2 நடந்த இடத்துல 2 ஆப்போனன்ட் டீமுக்கும் நடுவில் இந்த ஒயரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் லேண்டில் ஃபுல்லாகவே இந்த ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒயரிங்கில் சின்ன சின்ன முட்கள் மாதிரியான அமைப்பை அதோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது ஷார்ப்பாக இருக்குமாங்க. இதை ஷார்ப் காயிலிங் ஒயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்போனன்ட் டீம் யாரும் தங்களை தாக்கக்கூடாது. அப்படி தாக்கணும் அப்படின்னா இந்த முள் வேலியை கடந்து தான் வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பர்டிகுலர் ஏரியா முழுவதுமா இந்த மாதிரி ஷார்ப்பான காயிலிங் ஒயர்ஸை வச்சுருப்பாங்களாம். ஒரு டீம் மட்டும் இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. சண்டை போடுற 2 ஆப்போனன்ட் டீமுக்குமே அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷார்ப்பான காயிலிங் ஒயர்ஸை இந்த மாதிரி லேண்டில் வச்சுருப்பாங்க. 2 ஆப்போனன்ட் டீமுக்கும் வேலை என்ன தெரியுமா? இந்த சைடில் இருக்கிறவங்களும் அந்த சைடில் இருக்கிறவங்களும் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த காயிலிங் ஒயர்ஸை கட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இரவு நேரத்தில் இந்த காயிலிங் ஒயர்ஸை கட் பண்ணணும் அப்படின்னு சோல்ஜர்ஸை இறக்கி விடுவாங்க. சின்ன சவுண்டு கூட கேட்காம இவங்க போயிட்டு அந்த காயிலிங் ஒயர்ஸை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணுற சமயத்தில் இவங்க அவங்களுடைய கைகளை வச்சும் கால்களை வச்சும் தவழ்ந்து தான் போகிற மாதிரி இருக்கும். சரியான இருட்டாக இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே லைட்டாக தான் வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். சில நேரத்தில் அந்த காயிலிங் ஒயர் சோல்ஜர்ஸுடைய கைகளை கூட தொலைச்சிருமாங்க. அப்படி தொலைச்சா கூட வழியில் கத்தக்கூடாது. அப்படியும் கத்திட்டாங்கன்னா ஒரு சின்ன சவுண்டு வந்தாலும் ஆப்போனன்ட் டீமில் இருக்கிறவங்க உடனே சவுண்டு கேட்டு ஷூட் பண்ணிடுவாங்களாம். இந்த மாதிரி சத்தம் கேட்டு நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து கூட போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் இதை கூட சோல்ஜர்ஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க வேர்ல்டு வார் 2 சமயத்தில். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டனலர்ஸ். அதாவது மைனர்ஸாக இருப்பாங்க தெரியுமா? சுரங்க தொழில் செஞ்சுருப்பாங்க இல்லையா? அங்கே வேலை பார்த்த எல்லாரையுமே இந்த மாதிரி டனலர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்களாம். போர் சமயத்தில் பதுங்கி வாழ்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதுக்கு. அப்படியே சுரங்கம் வழியாகவே தோண்டி தோண்டி ஆப்போனன்ட் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணி அவங்கள டோட்டலாக காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த டனலர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த டனல்ஸ் கிட்டத்தட்ட 2000 அடி வரைக்கும் போய்கிட்டே இருக்குமாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக காவு பண்ணி தான் இந்த டனல்ஸை உருவாக்குவாங்க. இதுக்காக சுரங்க தொழில் வேலை செய்கிறவங்க டே அண்ட் நைட்டாக பாடுபட்டு இந்த மாதிரி டனல்ஸை உருவாக்குவாங்க. இப்படி டனல்ஸை உருவாக்கி முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது அந்த டனல்ஸை சுற்றி இவங்க சால்ட், அதாவது உப்பை தடவிக்கிட்டே தான் போவாங்களாம். இந்த உப்பை தடவுறதுனால அந்த டனல்ஸ் ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சைடில் இருக்கிற டீமும் இந்த மாதிரி டனலை உருவாக்குவாங்க, ஆப்போனன்ட் டீமும் இந்த மாதிரி டனலை உருவாக்கிட்டே இருப்பாங்க. 2 பேரும் உருவாக்கும் போது 2 பேருடைய டனலும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கூட ஃபைட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆப்போனன்ட் டீம் சீக்கிரமா டனல்ஸை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டனல்ல எண்டில் பாம்பை வச்சுட்டு ஓடிடுவாங்க. அந்த இடத்துல பாம் பிளாஸ்ட் ஆகும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்கள் டனல்ஸை கட்டிகிட்டே வருவாங்க இல்லையா, அவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற ஒரு பாய்சனஸ் கேஸ்னால கூட அவங்க இறந்து போவாங்க. ஏன்னா டனல்ஸில் வென்டிலேஷன் இருக்காது இல்லையா, அந்த சமயத்தில் இந்த டனல்குள்ளே கார்பன் மோனாக்சைடு சூழ்ந்து இருக்கும். சின்னதாக அது எரியறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட, அதாவது 1% கார்பன் மோனாக்சைடு அந்த இடத்துல இருந்தால் கூட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு இருக்குது அப்படிங்கிறது கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கார்பன் மோனாக்சைடுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, கலருமே கிடையாது. இந்த சமயத்தில் தான் சோல்ஜர்ஸில் இருந்து புரோட்டோமேன் அப்படிங்கிற ஃபுல் எக்யூப்மெண்ட்டோட, அதாவது அவங்க சுவாசிக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரையும் வச்சுட்டு இந்த டனலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளர்களை மீட்டு வெளியே கொண்டு வருவாங்களாம். இப்போ அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சின்னுடைய தங்கச்சிக்கு நேத்திக்கு பர்த்டே, அவங்க நேம் கபிஷ்கா. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக எல்லாருமே விஷ் பண்ணிக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே கபிஷ்கா. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.